இந்த T20 வேர்ல்டு கப்போடைய மதர் ஆஃப் ஆல் ரைவல்ரிஸ் அழைக்கப்படுற இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே ஸ்லெட்ஜிங்க்கும் மைண்ட் கேம்ஸ்க்கும் கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது. அதுலேயும் பாகிஸ்தான் டீமோடைய ஃபார்மர் கிரிக்கெட்டரான முகமது அமீர், அபிஷேக் சர்மாலாம் ஒரு பேட்ஸ்மேனே கிடையாதுன்னு சொல்றதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் டீமோடைய முன்னாள் கேப்டனான இன்சிமா முலக், இந்தியன் டீம் பிளேயர்ஸ்லாம் ஃபிளாட் ட்ராக்ல மட்டுமே ஆடக்கூடிய ஃபிளாட் ட்ராக் புல்லிஸ்னு சொல்றதா இருக்கட்டும், அப்படின்ட்டு பாகிஸ்தான் டீமோடைய ஃபார்மர் கிரிக்கெட்டர்ஸ்லாம் அவங்களுடைய மைண்ட் கேம்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ரெண்டு டீமுக்கும் இடையில கொலம்போ பிரேமதாசா ஸ்டேடியத்தில் நடக்க போற இந்த ஒரு மேட்சுக்கு முன்னாடி ரெயின் இன்டரப்ஷன் ஏற்பட போறதா தகவல் வெளியாயிருக்கு. அதனால நாளை மேட்சோடைய பிட்ச் கொஞ்சம் வெட்டா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்போ இதை தொடர்ந்து இந்தியன் டீமுக்கு இந்த மேட்ச்ல ஒரு மிகப்பெரிய தலைவலி இருக்குன்னா அது பாகிஸ்தான் டீமோடைய மிஸ்ட்ரி ஸ்பின்னரான உஸ்மான் தாகிரும் அவருடைய வியர்டான பவுலிங் ஆக்ஷனும் தான். மிஸ்ட்ரி ஸ்பின்னர்னு சொல்றதுக்கு பதிலாக த்ரோ டவுன் ஸ்பெஷலிஸ்ட்னே சொல்லலாம். ஏன்னா நார்மலான ஸ்பின்னர் மாதிரி நடந்து வந்துட்டு கொஞ்ச நேரம் பேட்ஸ்மேனை பார்த்து அப்படியே த்ரோ அடிக்கிற மாதிரி பாலை விட்டேறிவாரு. இப்ப யுஎஸ்ஏக்கு எதிரான இந்த T20 வேர்ல்டு கப்ல அவருடைய டெபியூ மேட்ச்ல அவர் போட்ட பவுலிங்கை பார்த்து யுஎஸ்ஏ டீமோடைய ரசிகர்கள்லாம் அவரை கிண்டல் பண்ற வகையில் அவருடைய பவுலிங் ஆக்ஷனை செஞ்சு காமிச்சாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் இவர் பவுலிங் பண்ணும்போது பேட்ஸ்மேன்களுடைய நகர்வுகளை ஒரு செகண்ட் நின்று பார்த்துட்டு தான் பாலையை ரிலீஸ் பண்றாருன்னு இவர் மேல குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இதை பத்தி தன்னுடைய தாட்ஸை சொன்ன இந்தியன் டீமோடைய லெஜெண்டரி ஸ்பின்னரான ரவிச்சந்திரன் அஸ்வினும், உஸ்மான் தாரிக் பவுலிங் பண்ணும்போது அப்படி பாஸ் பண்ணி நின்னார்னா இந்தியன் பேட்டர்ஸ் கிரீஸை விட்டு நகர்ந்து வெல்லவாங்க, ஏன்னா அந்த பால் அவர் எப்ப ரிலீஸ் பண்ண போறாருன்னு தெரியலன்னு அம்பையர்ட்ட சொல்லுங்க அப்படின்னு ஃபன்னியா சொல்லியிருந்தாரு. தொடர்ந்து இந்த மேட்ச்ல இவருடைய வியர்டான பவுலிங் ஆக்ஷனை இந்தியன் பேட்டர்களை எதிர்கொள்றதுக்கு கேப்டன் சூரியகுமார் யாதவே இவர மாதிரி பவுலிங்கை நெட்ஸ்ல பவுல் பண்ணி காமிச்சாரு. இந்த ஒரு பவுலிங் ஆக்ஷனை இந்தியன் டீமோட ஓபனரான அபிஷேக் சர்மா அப்புறம் ரிங்கு சிங் மாதிரியான பிளேயர்ஸ்லாம் போதுமான அளவுக்கு நெட்ஸ்ல பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதனால உஸ்மான் தாகிரோடைய இந்த ஒரு வியர்டான பவுலிங் ஆக்ஷனை எதிர்கொள்றதுக்கு கேப்டன்ஸ் கையோட உதவினால இந்தியன் டீம் ரெடி ஆயிட்டாங்கன்னே சொல்லணும். இதை தொடர்ந்து ப்ரீ மேட்ச் பிரஸ் மீட்ல பாகிஸ்தான் கேப்டன் இந்த ஒரு மேட்ச்ல அபிஷேக் சர்மா கண்டிப்பா எங்க டீமுக்கு எதிராக விளையாடணும்னு சொல்லியிருந்தாரு. இதை பத்தி இந்தியன் டீம் கேப்டன் சூரியகுமார் யாதவ் கிட்ட சொன்ன உடனேவே இதுதான் ஆப்போசிஷன் கேப்டனுடைய விருப்பமா இருந்தா அவருடைய விருப்பத்தை நாளைக்கு அபிஷேக் சர்மா வந்து நிறைவேற்றுவார்னு சொல்லிட்டாரு. இதை தொடர்ந்து மேட்ச் முடிஞ்ச உடனே கை கொடுப்பீங்களான்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னாரு. மொத்தம் இந்த கேம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு டீமுக்கும் நடுவில் மைண்ட் கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி, நாளை மேட்ச்ல அபிஷேக் சர்மா பாகிஸ்தானுக்கு எதிராக எவ்வளவு ரன்ஸ் அடிப்பாருங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு போங்க.